செப்டம்பர் 29, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் அநேக நாட்களாக ஜெபிக்கும் காரியத்தில் கர்த்தர் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். The Lord will do a miracle for you today in the matter that you have been praying for many days. எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். ஜெரேமியா சாப்டர் 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்று நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்படலாம். பலவிதமான கஷ்டங்களின் பாதையில் நீங்கள் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை பார்த்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் கூப்பிடுதலுக்கு இறங்குகிற கர்த்தர். கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கூப்பிடுதலின் சப்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உங்கள் கூப்பிடுதலை கேட்டவுடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். கூப்பிடுகிற காக்கை கொஞ்சுக்கு கூட பதிலளிக்கிற தேவன் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு பதில் தருவது அதிக நிச்சயம். கர்த்தர் பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் கொடுக்கிற பதில்கள் நீங்கள் அறியாததும் உங்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களாக காணப்படும். அப்படிப்பட்ட பதில்கள் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் கிரகிக்க கூடாததுமாக காணப்படும். ஆகையால் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய வேளையில் அவர் உங்களுக்கு பதிலை தந்து உங்களை மகிழச் செய்வார். Call to me and I will answer you and tell you great and unsearchable things you do not know. My dear brothers and sisters, you may find yourselves in intimate situations today. You may go through various hardships. The Lord looks at you and says, "Call to me." Our God is a merciful Lord. God's people do not need to be crying all the time. At the sound of your call, He will take pity on you and give you another order as soon as He hears your call. Call upon the Lord in all your circumstances with the assurance that He will answer. His answers will be great things that you do not know and that are beyond your understanding. You will find such answers surprising. So call upon the Lord in faith, and in His time He will answer you and delight you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை, பாக்கியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் தந்து நீர் அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, நீ தந்தமுடைய வார்த்தையின்படியாக என்னை நோக்கி கூப்பிடே, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே நீ தந்தமுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் ஆண்டவரை கேட்கறதுக்கும் கேட்க நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்திக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை மிஞ்சி ஆண்டவரை அவள் வாழ்விலே நீ தந்து அவர்களை நீர் பலப்படுத்தி அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அநேக நாட்களாக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு நீர் உத்தரவு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 1000 மடங்கு பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை நாங்கள் துதிக்கிறோம். காக்கை குஞ்சுகளுக்கு பதிலளிக்கிற தேவன் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீ சிருஷ்டித்திருக்கிறது ஆண்டவரை, உருவாக்கி இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நீ தருகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ இரக்கத்தின் தகப்பன், நீர் இறங்கி அவருடைய வாழ்விலே பதிலளிக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு பதிலை தருவீராக. அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு பதிலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய காரியத்தின் தேவன் நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். நீ தருகிற பதில்கள் ஆச்சரியமானதாக இருக்கும், கிரகிக்க கூடாதாக தான் இருக்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆச்சரியத்தினால் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை கம்பீரித்து கர்த்தருடைய துதிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆச்சரியத்தை நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் காணும்படியாக அதிசயத்தை அற்புதத்தை நீ செய்தலிடமா செபிக்கிறோம். யார் யார் அற்புதத்துக்காக செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதத்தை செய்வீராக. பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே சோர்வோடு ஆண்டவரே செபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தந்து அவர்களை நீர் ஆச்சரியப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை நீர் ஆச்சரியப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆச்சரியப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். இந்த பலவீனம் என்னை விட்டு போய்விட்டது, இந்த வழி என்னை விட்டு மறைந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் வழி நடத்தினார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சாட்சியை நிற்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்க்காத நன்மைகளை எல்லாம் தத்து அவர்களை நீர் ஆச்சரியப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், என் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், என்னை எவ்வளவு ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அற்புதங்களை ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பேற்பட்ட சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவதற்காக வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கொடாகோடி நன்றிகளை செய்தோம் அப்பா. நீர் ஆண்டவரே அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை பிள்ளைகளை வாழ்விலே நீ செய்வதற்காக அறிவிப்பதற்காக ஆசீர்வாதத்தை தருவதற்காக தேவையோடு இருக்கிற ஜனங்களுடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்திப்பதற்காக முக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வருமானங்கள் எல்லாம் அதிகமாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சேலரி திடீரென்று ஆண்டவரே அதிகமாகும்படியாக ஒரு ஆச்சரியத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படியாக இருக்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தந்து அவளை ஆச்சரியப்படுத்தி அவளை வழிநடத்துகிற தாவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் யாவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை வருகிற வருடத்தில் கொடுத்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய தேவையை சந்தியும் நீடிய ஆய்நாட்களை தர வேண்டுமா செபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக கிருபை தரணுமா செபிக்கிறோம். தேவ மகிமை அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா காத்துக்கொள்வீராக. நாங்கள் யாவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்னும் இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழ்வில் தந்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. துதிகர மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.